அண்ணா கொடுங்கண்ணா கொடுங்கண்ணா கொடுங்க சார் ஏ चलो सारे செல்ல கொண்டு வராதான் கொஞ்சம் கொடுத்துருப்பீங்க பின்னாடி கல் இருக்கு டோட்டலாக எல்லாம் மரத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு செவரேஷன் பண்ணிட்டு அந்த ரூஃபிங்கே உண்டு இல்லாமல் ப்ராஷர்ஸ் மாதிரியே இது கட்டை இல்லாமல் மரக்கட்டை இல்லாமல் ஆர்ச்சி மாதிரியே டைப்பில் இருக்கும். அதே மாதிரி ஆக்சுவலாக இது வந்து இதோட சார் கொஞ்சம் சார் அப்படியே பின்னாடி மூவ் பண்ணுங்க. கொஞ்சம் கையை மட்டும் அண்ணே உங்கள் கையை எடுங்கண்ணே குமாரண்ணே. இதுக்கு மேலே உள்ள கல் வச்சு ஆற்று படி சுண்ணாம்பு வச்சு பூசிக்கலாம். பேஸ்ட் மாட்டு கருப்பட்டி எல்லாம் போட்டு அரைச்சி பண்ணதாட்ட இதுலேயும் தூணையும் பிளாஸ்டிக் இருந்தது. இது பண்ணும்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சொல்லியிருக்கிறது போர் பயிற்சி மேற்கொண்டாங்க. மாதிரி ஒர்க்கு வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு. ஸோ அன்னைக்கு மைண்டில் யோசித்தது இப்போ ஒர்க்காக வந்திருக்கு. அந்த ஒர்க்கு நடக்கிறது பார்க்குறதுக்கு எனக்குமே வாய்ப்பு கிடைக்குமேன்னு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு. இன்றைக்கு இந்த அடிக்கல் நாட்டுக்காகவும் நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த சங்கரபத்து கோட்டையானது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே இருக்கிற ஒரு வேலை வந்து நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து உள்ள பர்மிஷன்ஸ் வந்து வர வேண்டியதாக இருக்குது. நீங்கள் நிறைய மக்கள் பிரதிநிதிகள் இருக்கீங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்குறது, ரோடு போட்டதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் அது வாங்குறது. பட் இந்த பர்டிகுலர் இதை பொறுத்த வரைக்கும் டிஎஃப்ஆ இருக்கட்டும், இங்கே உள்ள சிவகங்கையில் ஆஃபீஷியல்ஸாக இருக்கட்டும், பிசிசிஎஃப் வரைக்கும் போய் தான் பர்மிஷன் வந்துடுச்சு. எல்லா ஆஃபீஷியல்ஸுமே வந்து நம்ம பேசி அது வாங்குறதுல அவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க அந்த பர்மிஷன் கரெக்டான டைமில் கொடுக்கல அப்படின்னா நம்ம இந்த வேலையை வந்து வனத்துறை அலுவலர்களுக்கும் என்னோட நன்றியை வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இது வேலை முடிஞ்ச பிறகையும் பிடபிள்யூடியை பொறுத்த வரைக்கும் எந்த டிபார்ட்மெண்ட் வந்து செயல்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிக்குவாங்க. ஸோ இது ஒரு வருஷ காலத்தில் இந்த வேலை முடித்த பிறகு இதை ஹேண்ட் ஓவர் பண்ண பிறகு மக்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அந்த வரலாற்றை தெரிஞ்சதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதுக்காக அமைக்கப்படும். அதுக்குண்டான வேலைகளுமே பேரலி மாவட்ட நிர்வாகம் சார்பாக எடுக்கப்படும் அப்படின்றத ஒரு நல்ல நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். மேலும் சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகள் இப்போவே வந்து சுற்றுலாத்தலங்களாக இருக்குது. அதில் சங்கரபதி கோட்டையும் ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக ஃப்யூச்சரில் வரும் அப்படின்றதையும் எதிர்பார்க்குறோம். நல்லபடியாக 12 மாத காலத்துக்குள்ளே ஒரு டிஃபிகல்ட்டான ஒர்க்கு உள்ளே போய் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும், நிறைய வேரெல்லாம் ஓடி நிறைய கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி அந்த ஹெரிட்டேஜ் இது அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி தான் அந்த ஒர்க்கு பண்ண வேண்டியதாக இருக்குது. டிஃபிகல்ட்டான ஒர்க்கு. பட் கண்டிப்பாக பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் அண்ட் சங்கரபதி கோட்டையை பழமை மாறாமல் புதுப்பிக்கின்ற அந்த பணியை தொடங்கி வைக்கின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் தலைமையேற்று தனக்கு வரலாற்று துறையில் இருக்கின்ற ஆர்வத்தை வெளிப்படுத்தி அதை சாராட்சியராக இருந்த பொழுது பார்க்கின்ற வாய்ப்பினை பெற்று இன்றைக்கு ஆட்சியராக பொறுப்பேற்று அந்த பணியை செயல்படுத்துகின்ற அந்த வாய்ப்போடு இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு
சங்கரவதி 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சங்கரவதி கோட்டையை புதுப்பிக்கின்ற அந்த பணியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய இந்த நல்லரசில் அறிவித்து அதை தொடங்கி வைக்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியை நான் இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த சந்திரவதி கோட்டை என்பது நீண்ட நெடு காலமாக என்னை போன்றவர்கள் சிறு வயதில் இருக்கின்ற காலத்தில் இருந்து இந்த பகுதியில் சென்று வருகின்ற நேரங்களில் எப்பொழுது பார்த்தாலும் இதற்குள்ளே இருக்கக்கூடிய கோட்டையை பற்றி நாம் முழுமையாக அறிய முடியாதவர்களாக இருந்தாலும் அதன் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோயில் என்பது ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலாக அனைவரும் வணங்கக்கூடிய ஒரு தெய்வமாக இந்த பகுதி மக்களுக்கு அருள்பாலித்து வருகிறது. அந்த வகையில் இன்று இந்த சங்கரவதி அந்த ஈஸ்வரனை வழிபடுகின்ற வாய்ப்பும் தொடர்ந்து 500 ஆண்டுகள் பழமையான அந்த சங்கரவதி கோட்டையையும் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி ப. சிதம்பரம் அவர்களே, தொகுதியின்